அப்ப இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன் சிங் உலகத்துக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? இந்தியாவில் நாங்க வந்து யூனிஃபார்ம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி, உலக அளவில் போய் ப்ராமிஸ் பண்ணி அன்னைக்கு சர்வீஸ் டாக்ஸை கொண்டு வந்து, அதுக்கப்புறம் ராஜா செல்லையா கமிட்டியை ஃபார்ம் பண்ணிட்டு 97லயே கொண்டு வருவோம் நாங்க. ஆனா நிரந்தர அரசாங்கம் இல்லை. அதை கொண்டு வரதுக்கு வில் பவர் இல்லை. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இது கபர்சிங் டாக்ஸ் கிடையாது சார். குட்ஸ் டு த சொசைட்டி டாக்ஸ். குட் டு த சொசைட்டி. ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, வியாபார பெருமக்கள் இருந்தா என்ன மன்னிச்சுக்கணும். இந்த டாக்ஸ் பேரை சொல்லி நிறைய பேர் விலைவாசியை அவங்க பொருளோட விலையை ஏத்தினாங்க. யாரெல்லாம் ஏத்தினாங்களோ இந்த டாக்ஸ்னால அந்த பொருள் ஏறல. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பெரிய ஃபார்மா கம்பெனி நம்ம காய்ச்சலுக்கு பயன்படுத்துவோமே பாராசிட்டமால் டேப்லெட், கம்பெனி பேரை இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி 40 ரூபாய்க்கு 10 டேப்லெட் வித்த கம்பெனி ஜிஎஸ்டி வந்த 3வது மாசம் 50 ரூபான்னு ஏத்திருச்சு. அந்த ஃபார்மா கடைக்காரரை போய் கேட்டா ஜிஎஸ்டி வந்ததுனால 10 ரூபாய் ஏறி போச்சு அப்படிங்கிறாரு. ஏங்க, ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் டாக்ஸ்ல இருந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் உங்களுடைய சேல்ஸ் டாக்ஸ்ல கிடையாது. இப்ப எல்லா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்ததுக்கு அப்புறம் குட்ஸோட விலையை இறக்கணும், இறங்கி இருக்குமே, எப்படி ஏறிச்சுன்னு கேட்டா இல்ல சார் இப்படிதான் சார் பிரைஸ் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சில அன்எத்திக்கல் வியாபாரிகள் இதை வச்சுக்கிட்டு பொருளோட விலையை ஏற்றி அதிக லாபம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களே தவிர ஜிஎஸ்டினால எந்த பொருளுடைய விலையோடைய ஏற்றத்துக்கும் இல்லை. இப்ப கூட அவர் அருமையா ஒரு தூண்டி விட்டார். என்ன தூண்டி விட்டாரு? பாப்கார்னுக்கு இன்னைக்கு ரேட் பேசிட்டு இருக்காங்க. ஏழைகள் சாப்பிட்ற பாப்கார்ன் சார். நான் ஒன்னே கேட்கிறேன் சார், எல்லாரும் மொபைல் போன் வச்சிருக்கீங்கல்ல, அந்த மொபைல்ல போய் நான் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நான் பொய் சொன்னாலும் சொல்லுவேன், ஏன்னா நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்ததுனால பேசுறேன்னு நினைப்பாங்க. அந்த மொபைல் போனை ஆன் பண்ணி தமிழ்நாடு வேட் ரேட்டுன்னு போடுங்க, ஷெட்யூல் வரும். 2007 தமிழ்நாடு வேட் டாக்ஸ் வந்தது. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஜிஎஸ்டி, தமிழ்நாடு வேட் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்றேன். இப்ப இருந்த அரசாங்கம் தான் அன்னைக்கு இருந்துச்சு. அந்த சேனல்கள் தான் இன்னைக்கு வந்து பாப்கார்னை பத்தி பேசிட்டு இருக்கு. அவங்க கொண்டு வந்த வேட்டில் தமிழ்நாடு வேட் ரேட்ல போய் பாப்கார்னுக்கு பாருங்க, அன்பிராண்டட் பாப்கார்னுக்கு 5% டாக்ஸ். தமிழ்நாடு ஜெனரல் சேல்ஸ் டாக்ஸ் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சேனல் என்ன பண்ண போறாங்க? பாப்கார்னுக்கு 5% டாக்ஸ். பிராண்டட் பாப்கார்னுக்கு 12%, அன்பிராண்டட் பாப்கார்னுக்கு அன்னைக்கே வேட்ல 5% இருந்துச்சு. அதே இது ஸ்வீட் பாப்கார்ன் வரும்போது ஸ்வீட் ஆட் பண்ணுது. ஏன்னா இப்ப லேட்டஸ்டா பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்தபோது பேசினாங்க. ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தான் பேசினாரு. பன்னுக்கு இந்த ரேட்டு, பன்னுல இருக்கிற கிரீமுக்கு இந்த ரேட்டுன்னு. அதே வேட் ரேட்ல போய் பாருங்க. இன்னைக்கு ஜிஎஸ்டி ரேட்டு போது ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வேட் தானே இருந்துச்சு. அப்ப அதே பன்னுக்கு 5% தானே இருந்துச்சு. அந்த பன்னுக்கு 5% இருந்துச்சு. ஆனா அந்த பண்ணை பண்றதுக்கு வாங்கின கோதுமைக்கு கூடிய மேனுஃபேக்சரிங் டாக்ஸுக்கு கிரெடிட் கிடையாது. அந்த பன்னுக்கு யூஸ் பண்ண நெய்க்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடையாது. இன்னைக்கு உண்டு. அந்த கிரீம் பன்ல போட்ட சர்க்கரைக்கு அன்னைக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடையாது. இன்னைக்கு உண்டு. கிரெடிட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் அதே ரேட்டை மெயின்டைன் பண்ணும்போது ஜிஎஸ்டி லா வந்து மக்களுக்கு விலையை வந்து ஏற்றக்கூடாது. என்னங்க சொன்னாங்க? ஒரு பொருள் தயாரிக்கிறீங்க, இந்த மைக்கு தயாரிக்கிறீங்கன்னா இந்த மைக்கை தயாரிக்கிறதுக்கு என்ன பொருள் எல்லாம் அந்த மைக்கை தயாரிக்கிறவர் வாங்குறாரோ அதுல என்ன டாக்ஸ் எல்லாம் கட்டுறாரோ அந்த டாக்ஸை நீ விற்கும் போது ஜிஎஸ்டி லெவி பண்ணி கட்டின டாக்ஸை கழிச்சுக்கிட்டு மீதி டாக்ஸை தான் அரசாங்கத்தை கட்டுனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொருளை தயாரிக்கிற வியாபாரிகளும் சர்வீஸ் கொடுக்கிற தொழிலதிபர்களும் என்ன டாக்ஸ் கிரெடிட் கிடைக்குதோ அது பெனிஃபிட்டை அந்த கஸ்டமருக்கு பாஸ் பண்ற மாதிரி விலைய லாபத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணினா இது ஒரு நல்ல ஒரு வரி, மக்களுக்காக பயன்படுத்தப்பட்ட வரி. மக்களை வந்து கஷ்டப்பட்டு புழிஞ்சு அப்படியே எடுத்துட்டு போகணுங்கிறதுக்கு வரி கிடையாது. நான் கேள்விப்பட்டேன் கடலை மிட்டாய்க்கு வரி போட்டிருக்காங்க. இப்ப இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து எல்லாரும் வந்து அவர் பேசும்போது கொஞ்சம் மொபைலை பார்த்துட்டு இருந்தேன்னு. இன்னைக்கு கவுன்சில் மீட்டிங்ல மதிப்பு கூட்டப்பட்ட அரிசி 12% எல்லாரும் இது வந்து மக்களுக்கு ஊட்டச்சத்து உணவு, இதுக்கு கொஞ்சம் வரி குறைக்கணும்,
ஊட்டச்சத்து கூடிய அரிசி வரி குறைக்கணும்னு ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இன்னைக்கு கவுன்சிலில் என்ன டிசிஷன் எடுத்தாங்க? முதல்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க அதை 12%லேருந்து 5% குறைச்சிட்டோம். ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ் கர்னல்ஸ். அதை என்னென்ன நியூஸ் வருதுங்கிறதுக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். இரண்டாவது ஒன்று சொல்லிடுறேன், இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எடுக்கிற எந்த டிசிஷனுமே மத்திய அரசாங்கத்தால் எடுக்கப்படக்கூடிய டிசிஷன் கிடையாது. எப்படி இன்னைக்கு பார்லிமெண்ட் சட்டசபை இருக்கோ அதே மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சில் 29 மாநில நிதி மந்திரிகளும் மத்திய நிதி மந்திரியும் யூனியன் டெரிட்டோரியுடைய நிதி மந்திரிகளும் கலந்து உட்கார்ந்து யுனானிமஸா எடுக்கிற டிசிஷன், மெஜாரிட்டியில் எடுக்கிற டிசிஷன் கிடையாது. இதுவரைக்கும் ஒரு டிசிஷன் கூட ஜிஎஸ்டி கவுன்சில்ல பிஜேபி நிறைய மாநிலத்தில் ஆளுது அதனால நாங்கள் மெஜாரிட்டி டிசிஷன் எடுக்கிறோம் ஒரு டிசிஷன் எடுத்து கிடையாது. யுனானிமஸ், எல்லாரும் ஒத்துக்கிட்டா எடுக்கக்கூடிய டிசிஷன். இது ஒரு தனி நிதி மந்திரியோ இல்ல பிரதம மந்திரியோ இந்த ஜிஎஸ்டி ஆக்ட்ல எதுவுமே பண்ண முடியாது. வேணா மக்களுடைய ரெப்ரசன்டேஷனை கவுன்சிலுக்கு எடுத்துட்டு போலாம், கவுன்சில் டிஸ்கஸ் பண்ணும், இது பண்ணும். அதே மாதிரிதான் இப்ப கூட தமிழ்நாட்டில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வியாபாரிகள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க ரெண்ட்டுக்குன்னு. ஐயா, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ரெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இது ஏற்கனவே ரெண்ட்டுக்கு, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்கு 18% 15% சர்வீஸ் டாக்ஸ் இருந்துச்சு. ஜிஎஸ்டி வந்த போது 18% இருந்துச்சு. எதுக்காக இப்ப அந்த ரெண்ட்டுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 1 லட்சம் ரூபாய் கடைக்கு வாடகை கொடுத்துட்டு 1 லட்சம் ரூபாய் வாடகை வாங்கிடுறாரு, இன்கம் டாக்ஸ்ல டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறாரு. இன்னைக்கு திருப்பூர்ல மெயின் ஸ்ட்ரீட்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் 30 - 40 ரூபாய் வாடகை. வியாபாரிகளுக்கு தெரியும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டை வச்சுட்டு 5000 ரூபாய் வாடகை வாங்குறாரு, 1000 ஸ்கொயர் ஃபீட்டை வச்சுக்கிட்டு 50,000 ரூபாய் வாடகை வாங்குறாரு. ஆனா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிக்ளேர் பண்றது கிடையாது. அப்ப நான் அவரை எப்படி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர வைக்கிறது? யாருக்கு வாடகை கொடுக்குறீங்களோ நீங்க ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல வாடகை கொடுக்கிற வரை நீங்க ஒரு 18% ஜிஎஸ்டி கட்டுங்க. இப்ப சேகர் ஆடிட்டர் ஆபீஸ் வச்சிருக்காருன்னா சேகர் அந்த வாடகைக்கு ஓனர்ட்டேந்து வாங்கல, சேகர் கையை விட்டு கட்டுவாரு. ஆனா சேகர் ஜிஎஸ்டி கட்டும் போது அது கிரெடிட் எடுத்துக்கிறாரு, கழிச்சு கட்டுவேன், எந்த பொருளோட விலையும் ஏறிடாது. ஆனா மக்கள் உணர்ச்சி தூண்டணும். சிறு கடைகளுக்கு வாடகை கொடுக்கிறவங்களுக்கு ஜிஎஸ்டி வந்துருச்சு. ஏன்னா தமிழ்ல நம்ம சொன்னதெல்லாம் மறந்துட்டோம்ல. செந்தமிழ்நாடு போதில தமிழ்ல சொன்னதெல்லாம் மறந்துட்டோம். ஆராய்ந்து பாரான் தான் சாக கடவன். யார் என்ன எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்படிலாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் மறந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நியூஸ் சேனல் என்ன சொல்லுது, அதுதான் சத்தியம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஏமாந்துகிட்டே தான் இருப்போம். அப்புறம் கப்பர் சிங் டாக்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் நடக்க தான் போகுது. உங்கள்கிட்ட நான் பொறுப்பை படிச்சிருந்தேன்.